விளையாட்டு திறனை மேம்படுத்தும் மருத்துவம். ஒரு விளையாட்டு வீரர் இருக்காருன்னா அவரை தொடர்ந்து விளையாடிட்டு இருக்கிறதுக்கான மருத்துவம். ஏன்னா ஒரு விளையாட்டு வீரர் இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய இன்ஜுரி நடக்கும். அந்த இன்ஜுரியை ப்ரிவென்ட் பண்ணணும். ஒரு இன்ஜுரி வந்தால் அதை இது பண்ணணும். இது விளையாடுறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இது பொதுமக்களுக்கும் சேர்த்து தான். ஒரு விளையாட்டு வீரருக்கு நடக்கிற அதே இன்ஜுரி ஒரு காமன் மேனுக்கும் நடக்கலாம். அவங்களுக்கும் அந்த இன்ஜுரி ப்ரிவென்ஷனும் அந்த இன்ஜுரி நடந்துருச்சுன்னா அதில் எப்படி அதுலேருந்து மீண்டு வரதுங்கிறத சிறப்பாக செய்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் இந்த ஸ்போர்ட்ஸ் மெடிசன் அண்ட் அட்வான்ஸ்ட் ஆர்த்ரோஸ்கோபிக் சென்டர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை மேற்கொள்கிற சிகிச்சை முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கீஹோல் சர்ஜரி மாதிரி ஒரு சின்ன ஒரு தொலை மூலமாக சிகிச்சை பண்ணி ஏறக்குறைய இயற்கையாக அவங்களுக்கு எப்படி அந்த தசைகள் திசுலாம் இருக்குமோ அது அப்படியே வந்து இயற்கையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது தான் இந்த சிறப்பு குழுவுடைய வழிமுறை. ஸோ இந்த விழாவுக்கு அவருடைய டைமை ஒதுக்கி வருகை தந்த மிஸ்டர் சாய் கிஷோர், இந்தியன் கிரிக்கெட்டர், அவரை வருகிறேன் வர வைக்கிறேன். ஏன்னா அவர் மூலமாக இந்த விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணும். நாளைக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மெடிசன் அப்படிங்கிறது வந்து விளையாட்டு திறனை மேம்படுத்துறதுக்கு நம்ம இந்தியாவில் நம்ம ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். விளையாட்டு வீரர்கள் தொடர்ந்து பல வருஷம் விளையாடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நமக்கு எப்படி ஒரு சச்சின் டெண்டுல்கர், தோனி இவங்கெல்லாம் வந்து 40s ரீச் பண்ணதுக்கப்புறம் கூட விளையாடிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி யங் கிரிக்கெட்டர்ஸ் வந்து அதே மாதிரி போகணும். நாட் ஓன்லி கிரிக்கெட், அதர் ஃபீல்ட்ஸ் இருக்கும் கூட அவங்களுடைய எவ்வளோ வயசு வரைக்கும் அவங்க விளையாட முடியும்ன்றதுக்கு மேம்படுத்துறது தான் இந்த துறை. ஸோ இந்த வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிக்க நன்றி. மறுபடியும் இந்தியன் கிரிக்கெட்டர் சாய் கிஷோர், இவர் வந்து மறுபடியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தோனி, நரேஷ் வச்சின் மாதிரி ஒரு பெரிய பிளேயராக இருக்கிறாரு. அவரும் ரொம்ப நாள் விளையாடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு மையத்தை திறக்கிறதுக்கு வாய்ப்பு அனுமதிக்கு நன்றி. என்னுடைய மருத்துவர்கள் இதை பற்றி மீண்டும் டீட்டெயிலாக இதுக்கப்புறம் பேசுவாங்க. நன்றி, வணக்கம். காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனி இந்த ஸ்போர்ட்ஸ் அட்வான்ஸ்ட் ஆர்த்ரோஸ்கோபி யூனிட் ஆரம்பிக்கிறத ரொம்ப பெருமையாக உங்கள்கிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, நமக்கு எல்லாருக்கும் மொபிலிட்டி, அதாவது நடக்கிறது, ஓடுறது, விளையாடுறதுன்றது ரொம்ப பிடிக்கும். செய்யணுமான்றது ரெண்டாவது விஷயம். அந்த செய்யறதுக்கு முதல்ல உடம்புல இருக்கிற ஜாயிண்ட் எல்லாம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இப்போ கொரோனா வந்ததுக்கப்புறம் நமக்கு பெரிய பாடத்தை அந்த 3 வருஷம் கற்றுக் கொடுத்துட்டு போயிடுச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸ்டடி ஃப்ரம் ஹோம்ன்ற கான்செப்டில் எல்லாருக்கும் உடல் பருமன் அதிகமாகி வெளியே விளையாட முடியாமல், நடக்கக்கூட முடியாமல் வீட்டிலே இருந்து அந்த பருமன் அதிகமாகி எல்லா ஜாயிண்ட்டும் ப்ராப்ளம் ஆகி இன்றைக்கி அதோட கான்சிக்வன்சஸ் 5 வருஷத்துக்கு அப்புறம் நாம் இன்றைக்கி அதோட ப்ராப்ளத்தெல்லாம் பார்க்குறோம். நடக்கிறது கஷ்டமாக இருக்குது, ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ் வருது, அந்த ஸ்டிராய்ட்ஸ்னால நிறைய ஜாயிண்ட்டுகள் டேமேஜ் ஆகுது. இந்த மாதிரி பல ப்ராப்ளத்தை நம்ம இன்றைக்கி அது நமக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு போயிடுச்சு. அப்போ ஸ்போர்ட்ஸுன்றது என்னது, எல்லா ஏஜ் குரூப்லையும் ஸ்போர்ட்ஸுன்றது ஒரு முக்கியமான விஷயம். முதல் 15 வயசு ஸ்கூலில் இருக்கிற பசங்க ஓடுறது, ஒடியாடுறது ஒரு வரமுறையே இல்லாமல் விளையாடுவாங்க. சில பேர் அகாடமியில் ஜாயின் பண்ணி நல்லா ட்ரெயின் பண்ணி விளையாடுவாங்க. அவங்களுக்கு இருக்கிற இன்ஜுரிஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஷோல்டர், நீ இன்ஜுரிஸு, வளர்கிற எலும்புக்கான இன்ஜுரிஸ்லாம் வருது. ஸோ இப்போ ஸ்போர்ட்ஸ் ஆர்த்ரோஸ்கோபி யூனிட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த காவேரின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த பேஷண்ட்டை க்ளீனாக எக்ஸாமின் பண்ணுறோம். அந்த அப்பா அம்மாவோட பயத்தை போக்குறோம். ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரினால வர விஷயங்களுக்கான சரியான ட்ரீட்மெண்ட்டை டயக்னோஸ் பண்ணி அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள பேக் டு ஆக்ஷன் கொண்டு போகிறோம். இதுதான் எய்ம். இப்போ காமனஸ்ட் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் லைட். ஸோ காமனஸ்ட் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயிண்ட்டில் இருக்கிற சில பிரச்சனைகள், நீ ஜாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நடக்கிறதாகட்டும், ஓடுறதாகட்டும், முடியாததாகட்டும், சின்ன ப்ராப்ளத்தை நம்ம இக்னோர் பண்ணுறதுனால வர ப்ராப்ளத்தை பற்றி நான் சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு. 3வது ஜாயிண்ட் காமனாக இருக்கிறது வந்து ஆங்கிள் ஸ்ப்ரெயின். நடந்து போகிறதுனாலேயோ ஒரு படிக்கட்டில் ஸ்லிப் ஆகிறதுனாலே வர இன்ஜுரிஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆர்த்ரோஸ்கோபி யூனிட்டினோடய சர்ஜரின்ற ஒரு கான்செப்டுக்கு போக வேண்டாம். ஏன்னா அது முக்கால்வாசி ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம கன்சர்வேட்டிவ், அதாவது சிம்பிளான ட்ரீட்மெண்ட் லைக் ஃபிசியோதெரப்பி, எக்ஸசைசஸ், கொஞ்சம் ரெஸ்ட்டு, இதெல்லாம் கொடுத்து ஒரு ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் இன்ஜுரிஸை ட்ரீட் பண்ணிடலாம். சில இன்ஜுரிஸ் வந்து டெஃபினெட்லி ரெக்வயர்ஸ் சம் சார்ட் ஆஃப் இன்டர்வென்ஷன், அதாவது ஒரு சின்ன கீஹோல் சர்ஜரியோ இல்லை ஒரு ஸ்பெஷல் இன்டர்வென்ஷனோ பண்ணி அந்த ஜாயிண்ட்டை திருப்பி நார்மலாக அனடாமிக்கல், முன்னாடி சொன்ன மாதிரி
அடிப்படுறதுக்கு முன்னாடி இருந்த லெவலுக்கு கொண்டு போகிறது தான் எய்ம் ஆஃப் த ட்ரீட்மெண்ட். அப்போ தான் அது நார்மலாக வேலை செய்யும். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு காரில் ஒரு சின்ன டயரில் ப்ராப்ளம் சார், ஒரு வீல் லூஸாக இருக்குது, நம்ம அதோடு எடுத்துகிட்டு முதல்ல போக மாட்டோம். ஸோ உடனே அதை எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி ஒரு காரை அன்றைக்கி ட்ரீட் பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்ன்றது லெஸ் அவேர். அதுக்கு தான் மிஸ்டர் சாய் கிஷோர் உங்களெல்லாம் கூப்பிடுறதுக்கான காரணம் என்னென்னா, இதை பற்றி அவேர்னஸ் முதல்ல நமக்கு தெரியணும். ஒரு இந்த இன்ஜுரினால லாங் டேர்மில் ப்ராப்ளம்ஸ் லைக் ஆர்த்ரைட்டிஸோ இல்லை விளையாடுறதை விடுறதோ அந்த அந்த மோட்டிவேஷனே போகிறதோ வரக்கூடாதுன்றதுனால தான் இந்த ஸ்போர்ட்ஸ் ஆர்த்ரோஸ்கோபி யூனிட்டோட பிரைமரி எய்ம். இப்போ ஷோல்டர் இன்ஜுரிஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நமக்கு இருக்கிற கரண்ட் சென்னை கான்செப்ட் வந்து டர்ஃப் வந்து ஒரு பெரிய ஹிட்டாக இருக்குது. கிரிக்கெட் ஆகட்டும், ஃபுட்பால் ஆகட்டும், எல்லாமே இண்டோரில் ரொம்ப அழகாக விளையாடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு காலையில் எழுந்திரிச்சு ஒரு கிரவுண்டுக்கு போய் ஒரு நாள் முழுக்க ஸ்பெண்ட் பண்ணுற கேமை அந்த 20 to 30 மினிட்ஸில் ஹை எனர்ஜியில் ஃபுல் ஆக்ரோஷத்தோட விளையாடுறாங்க. ஸோ ஆக்சுவலி இன்ஜுரிஸ் ஆர் பிட் ஹார்டர் அண்ட் மோர் ஹையர். புல்வெளி கிடையாது, ஹார்ட் சர்ஃபேஸஸ், அந்த டர்ஃப் இருக்கிற சைடில் இருக்கிற அந்த பீம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹார்ட் சர்ஃபேஸஸ். பார்க்குறதுக்கு சேஃபாக இருக்கும், பட் ஸ்டில் தேர் ஆர் லாட் ஆஃப் இன்ஜுரிஸ் ஹேப்பனிங் ஃப்ரம் டர்ஃப் இட் செல்ஃப். ஸோ கிரிக்கெட்டர்ஸ்க்கு காமனஸ் வந்து ஷோல்டர் இன்ஜுரிஸு, அதே சமயத்தில் டென்னிஸு, இது எல்லாமே ஏன் இந்த இன்ஜுரிஸ் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் கிடையாது, ஒரு ப்ராப்பர் கோச் கிடையாது. அந்த கோச் சில ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்லாம் சொல்லிக் கொடுத்து இந்த ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா செய்யுங்கன்ற கான்செப்ட் கிடையாது. டைம் லிமிட் எல்லாருக்கும் 1 hour தான் எனக்கு டைம் இருக்குது, 1 hour மேக்ஸிமம் இவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ண முடியும் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஜுரிஸ் வர்றப்ப அது ஒன் ஆஃப் த காமனஸ்ட் வந்து ஷோல்டர் டிஸ்லொகேஷன். ஏன் இந்த ஷோல்டர் டிஸ்லொகேஷனை மட்டும் அதிகமாக சொல்கிறேன்னா, இது ரொம்ப டிசேபிளிங்கான ஒரு இன்ஜுரி. ஒரு தடவை ஷோல்டர் டிஸ்லொகேட் ஆகிடுச்சு, ஒரு 20 வயசு இல்லை 19 வயசு கிரிக்கெட்டருக்கு ஆகிடுச்சுன்னா அவனுக்கு திரும்ப அந்த மூட்டு நழுவுறதுக்கான சான்ஸ் ஆல்மோஸ்ட் 100%. என்னதான் ஷோல்டர் ரீஹாபிலிட்டேஷன் எக்ஸசைஸ்லாம் பண்ணாலும் அந்த ஷோல்டர் டிஸ்லொகேட்டுக்கான சான்ஸ் அதிகம். அது பேர் ரெக்கரண்ட் டிஸ்லொகேஷன் வாங்க. அடிக்கடி அந்த மூட்டு நழுவுது, ஒரு பஸ்ஸில் பிடிச்சிட்டு ஏற முடியாது. அந்த மாதிரி இருக்கிற பர்சனுக்கு இனிஷியல் ட்ரீட்மெண்ட் வந்து ரீஹாபிலிட்டேஷன் எக்ஸசைசஸ் எல்லாம் சொல்லிக் கொடுத்து அந்த தசைகளை ஹாப்பியாக வச்சுக்கிறோம். அந்த தசைகள்லாம் ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் they will require something called a keyhole surgery. அந்த சர்ஜரி பண்ணுறப்ப என்னென்னா, அந்த லேபரம்னு ஒரு தசை நாறு கிழிஞ்சிடும். அதை நம்ம ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரியில் ரீஹாபிலிட் பண்ணுறோம். ஏன் இதை பற்றி இவ்வளோ பெருமையாக சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம யூனிட் காவேரி யூனிட் இன் வடபழனி, இதுதான் ஒன்லி யூனிட் இன் ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு இஸ் டூயிங் த சர்ஜரி இன் 2 சின்ன ஓட்டை வழியாக பண்ணுறோம். மற்ற எல்லாருமே 3 இல்லை 4 ஓட்டைகள் வழியாக தான் அந்த சர்ஜரி பண்ணுவாங்க. என்ன சார் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு கம்மியான ஒரு இன்ஜுரியோ ட்ராமாவோ நம்ம அந்த ஷோல்டர் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டர் ரீஹாபிலிட்டேஷன். அப்போ இந்த பேஷண்ட்டு நாளைக்கு போயிட்டு கிரிக்கெட் விளையாடணும், நான் வந்து ப்ரொஃபஷனல் லெவலில் பவுலிங் போடணும், இல்லை டென்னிஸ் விளையாடணும்னா இதுதான் பெஸ்ட் வே டு ட்ரீட் இட். நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம். ஸோ பேக் டு ஆக்ஷன். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெறும் சர்ஜரினால ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி சரி பண்ண முடியாது. வி ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் 8 பேர் கொண்ட ஃபிசியோதெரப்பி டீம் இருக்குது. They are well trained in sports arthroscopy management after the surgery. So they will go through a very strict protocol. இதுதான் முறை அப்படின்னு 2 வாரம் 4 வாரம் 6 வாரம் 2 மாதத்தில் they will be fully back into action. 3 மாதத்துலேயே they can start playing minimal amount of sports. 6 மாதத்துக்கு அப்புறம் ஃபுல் ஸ்போர்ட்ஸுக்கு போகலாம். இப்போ இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கைண்ட் ஆஃப் சைக்காலஜி இருக்கும். ஒரு இன்ஜுரியான ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்கிட்ட போயிட்டு உனக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நீ அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாட முடியாது சொல்லி பாருங்க, devastated ஆகும். They are psychologically very deprived. அப்போ we have a sports psychologist in our hospital to tell them, இந்த இன்ஜுரி லாங் டேர்மில் பெரிய விஷயமா இருக்கும், அவசரப்பட்டு திரும்ப போய் விளையாண்டு மோசமாக்கிக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி சின்ன சர்ஜரியோ கொஞ்சம் ரெஸ்ட்டோ எடுத்துட்டு பேக் டு ஃபுல் ஆக்ஷன் போகலான்ற ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் எங்கிட்ட இருக்கிறாங்க. இதுதான் அந்த டீம் ஒர்க் இன் ஸ்போர்ட்ஸ் ஆர்த்ரோஸ்கோபி யூனிட்டுக்காக வெளிப்படப்படி. இன்னொரு காமனஸ்ட் இன்ஜுரி டர்ஃப் ஃபுட்பால். எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபுட்பால் விளையாடாத ஒரு 25 வயசு கூட பசங்க இல்லவே இல்லையா. கிரிக்கெட் ஃபர்ஸ்ட்டு, 2வது ஃபுட்பால் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு டர்ஃபில். இந்த மாதிரி இன்ஜுரிஸ், ஒரு சின்ன கான்டாக்ட் இன்ஜுரி, ஒரு லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷனில் தே கேன் இன்ஜூர் த லிகமெண்ட் அண்ட் த மெனிஸ்கஸ். ஸோ நீக்குள்ள இருக்கிறது லிகமெண்ட்ன்றது பெருசாக இருக்கிற தசை நாறுகள், தசை தட்டுகள் சொல்லுவாங்க, அது பேர் மெனிஸ்கஸ். ஸோ இந்த மாதிரி இன்ஜுரிஸ் பண்ணுறதுனால அந்த லிகமெண்ட்டு கட் ஆகிடுது. கட் ஆகிறதுனால அந்த நீ ஜாயிண்ட் இன்ஸ்டேபிள் ஆகிடுது. எப்பப்பெல்லாம் நடக்கிறோமோ படிக்கட்டு இறங்குறோமோ மூட்டு நழுவுதுன்னு சொல்லுவாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு மூட்டு நார்மலாக இருக்கிறத விட நழுவ ஆரம்பிச்சதுன்னா மற்ற ஸ்ட்ரக்சரையும் டேமேஜ் பண்ணிடும்,
எலும்பையும் டேமேஜ் பண்ணிடும், காலப்போக்கில் ஆர்த்ரைட்டிஸ் வரும். இதை விட 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 எல்லாம் 10-15 வருஷத்தில் அதோட பலன் அனுபவிப்பாங்க. ஸோ இது பெரிய கீஹோல் சர்ஜரிஸ் ஃபார் நீ ஆர்த்ரோஸ்கோபி விச் இஸ் டூயிங் வெரி வெல். இது எங்ககிட்ட பெருமையான விஷயம் என்னன்னா, நாங்கள் 6 மணி நேரத்தில் பேஷண்ட்டை நடக்க வச்சிருக்கோம். ஸோ இதை நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம். ஸோ மெனிஸ்கல் ரிப்பேர்ஸ்ன்றது அதே மாதிரி தட்டுகள் இன்ஜுரி ஆனாலும் அதையும் மினிமல் சர்ஜரியில் பண்ணி பேஷண்ட் ரீஹாபிலிட் பண்ணுறோம். ஸோ வி அனதர் ப்ரௌட்லி சொல்லிக்கிறது வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் ஃபார் லாஸ்ட் 10-12 இயர்ஸ் வி பீன் டூயிங் ஆலோகிராஃப்ட்ஸ், மல்டி லிகமெண்ட் இன்ஜுரி, அதாவது பலதரப்பட்ட லிகமெண்ட் ஒரே முட்டியில் அடிபடுறப்ப இன்னொரு உறுப்புலேருந்து எடுத்து டிரான்ஸ்பிளான்ட்ன்ற கான்செப்ட் நாங்கள் 13 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதோட எவிடன்சஸ். ஸோ அதே மாதிரி ஆங்கிள் இன்ஜுரிஸ், ஸோ ஸ்பெசிஃபிக் ரீஹாபிலிட்டேஷன் டெக்னிக்ஸ் லைக் ஃபிசியோதெரப்பி, பேஷண்ட் எஜுகேஷன், ஆங்கிள் ஸ்ட்ரென்தனிங் பண்ணி பேக் டு நார்மல் பண்ணுறோம். ஸோ காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனி இந்த விஷயத்தில் சொல்லி விரும்புறது என்னன்னா, ஒரு மினிமலி இன்வேசிவ் ஸ்போர்ட்ஸ் ஆர்த்ரோஸ்கோபி யூனிட் வந்து ஒன்று புதுசு இல்லை, நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் இங்கே மட்டும் ஸ்பெசிஃபிக்காக அவர் டீம் இஸ் வெரி குட். ஒரு ஸ்ட்ராங் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் சர்ஜன்ஸ், ஸ்ட்ராங் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபிசியோதெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் சேர்ந்து அந்த பேஷண்ட்டை பேக் டு ஆக்ஷன் கொண்டு போகிறது என்னுடைய. தேங்க்யூ ஸோ மச். டாக்டர் ரவி சார் வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ், அதாவது மெயினாக விளையாடுறதுனால ஏற்படுற இன்ஜுரிஸ்க்கு மட்டும்தான் மெயினாக ஆர்த்ரோஸ்கோபி தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அது மட்டும் கிடையாது, அன்றாட வாழ்வில் எல்லாருக்கும் ஒரு சின்ன குழந்தையிலேருந்து வயசான முதியவருக்கு வரைக்கும் இந்த ஆர்த்ரோஸ்கோபி மூலமாக நம்மளால் சிறப்பான தீர்வு அளிக்க முடியும். அதில் ஒரு சில கண்டிஷன்ஸ் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அத்லீட்ஸ்க்கு மட்டும், அதாவது பெரும்பாலும் ஆர்த்ரோஸ்கோபி ரிலேட்டட் அவேர்னஸ் நிறைய பேர் கிடையாது. ஏன்னா லேப்ரோஸ்கோபினா எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா லேப்ரோஸ்கோபினா கீஹோல் சர்ஜரி வயிற்றில் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஆர்த்ரோஸ்கோபிங்கிறது ஜாயின்ஸ்க்கு பண்ணுற ஒரு கீஹோல் சர்ஜரி. இது அத்லீட்ஸ் மட்டும் கிடையாது, இது சின்ன குழந்தையிலேருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் டெக்னிக். ஸோ ஒரு சில கண்டிஷன்ஸ் நம்ம இப்போ பார்ப்போம். ஃப்ரோசன் ஷோல்டர் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு இந்தியா வந்து ஒரு டயபெட்டிக் கேபிட்டல். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு டயபெட்டிஸ் இருக்குது. ஸோ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்க லைஃப் டைமில் ஒரு தடவையாச்சு அவங்களோட ஷோல்டர் மூட்டில் இந்த ஃப்ரோசன் ஷோல்டர்ன்ற காமனான ப்ராப்ளம் வரும். இந்த ப்ராப்ளம் இருக்கும் பொழுது அவங்களால ட்ரெஸ் போட்டுக்க முடியாது, கையை சாதாரணமாக தூக்க முடியாது, ரொம்ப ஸ்டிஃபாக இருப்பாங்க. நிறைய இடத்துல இதுக்கு ஃபிசியோதெரப்பி, எக்ஸசைஸ், மேக்ஸிமம் இன்ஜெக்ஷன்ஸ் இது வரைக்கும் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 80% இதிலே முடிச்சிருவாங்க. பட் ஆனால் இதில் என்னன்னா ஃபுல் மூமெண்ட்ஸ் வராது. ஸோ நம்ம கிட்ட நம்ம ஸ்பெஷலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு லேசர் போல ஒரு சின்ன கருவி வச்சு ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் வச்சு 360 டிகிரி கேப்சூல் ரிலீஸ் கொடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் பேஷண்ட்டை ஃபுல் மூமெண்ட்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிகிச்சை முறை இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாருமே இன்ஜெக்ஷன்ஸ், ஃபிசியோட்டே போட்டு நம்ம லைஃப் லாங் நம்ம கைக்கு தான் இருக்குன்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்துடுவாங்க. ஆனால் இதுக்கு நம்ம நெக்ஸ்ட் டே 360 டிகிரி கேப்சூல் ரிலீஸ் பண்ணி பேஷண்ட்டை ஃபுல் மூமெண்ட் நம்ம சென்டரில் நிறைய பேஷண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதே போல் இன்னொரு கண்டிஷன் வந்து ஒரு காமனாக மிடில் ஏஜ் பீப்புள் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு கண்டிஷன் இம்பீச்மெண்ட்னு சொல்லுவோம். இது ப்ராப்பராக கையை வந்து ஓவராக தலைக்கு மேலே யூஸ் பண்ணுற ஆக்டிவிட்டி செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வரும். இதில் வந்து உங்களுக்கு ஷோல்டர் உள்ள ஒரு பர்சான்னு சொல்லுவோம், அது வந்து வீங்கிடும். அது வீக்கம் கொடுத்ததுனால கையை வந்து தூக்க முடியாது. ரெண்டாவது சம்டைம்ஸ் போனோட ஷேப்பே கூட மாறிடலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இன்ஜுரி ஆகி தான் வரணும்னு அவசியம் இல்லை. இது நார்மல் சாதாரண ஒருத்தருக்கு ஒரு கையை தூக்கின டாக்டர் என்னால் தூக்க முடியல, கையை தூக்க முடியல, தூக்கினாலே வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம அதிநவீன சப் அக்ரோமியல் டீகம்ப்ரெஷன் சொல்லிட்டு ஒரு ஹை ஸ்பீட் பர் வச்சு அந்த ஷேப் ஆஃப் த போனை நம்ம ஆல்டர் பண்ணி அவங்களோட ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கிடையாது, இது வந்து காமன் யார் வேணால் வரலாம். ஒரு ஹவுஸ் ஹோல்டர், ஹவுஸ் ஒய்ஃப், ஃபீமேல் ஹூ இஸ் ஒர்க்கிங் ரெகுலர்லி அவங்களுக்கு கூட இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். இதையும் நம்ம சரி பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியில் தான் மெனிஸ்கஸ் டேர் ஆகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இப்போ வயசானவங்க சொல்லுவாங்க, பார்க்கில் வாக்கிங் போன டாக்டர், மார்னிங் வாக்கிங் போனேன், இல்லை கீழே உட்காந்து இருந்தேன், முட்டியில் லைட்டாக சவுண்ட் வந்தது, அதுக்கப்புறம் வந்து முட்டி வீங்கிடுச்சு, நடக்க முடியல, சரியாக நடக்க முடியல. இதுக்கு நம்ம கன்வென்ஷனலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எக்ஸ்ரே எடுப்பாங்க, ஒன்றும் எலும்புல அடிப்படலை, நார்மலாக இருக்குது, நீங்கள் போங்கன்னு சொல்லிடுவாங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோம்னா இமீடியட்டாக ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம், உள்ள ஏர்லி ஸ்டேஜ் கார்ட்லேஜ்லாம் நல்லா இருக்குது, மெனிஸ்கஸ் தான் டேர் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் வயசானவங்க இப்படி தான் இருக்குன்னு அவங்கள பிராண்ட் பண்ணாமல் இமீடியட்டாக அந்த மெனிஸ்கஸை நம்ம எய்தர் ரிப்பேர், அதாவது அதை தைக்க முடிஞ்சால் தைச்சிடுவோம், அப்படி இல்லைன்னா மேற்கொண்டு கிழியாமல் இருக்க அதை ட்ரிம்மிங் அண்ட் பேலன்சிங் பண்ணி அவங்க முட்டியை ஃபுல்லாக தேயாமல் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வயசானவங்கலாம் முட்டி தேய்கிறது நார்மல் தான் அப்படின்ற ஒரு நார்ம் கிடையாது. வயசுன்றது நார்மலாக டிஃபைன் பண்ணிக்கிறது தான். இப்போ நம்ம 60 வயசு மேலே தான் வயசானவங்கன்னு சொல்கிறோம், அப்ராடில் 80+ தான் வயசானவங்கன்னே சொல்கிறோம். ஸோ
ஏஜ் இஸ் நாட் த க்ரைட்டீரியா, ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். ஸோ இவங்க வயசானவங்க, இவங்களுக்கு முட்டி இருக்குன்னு நம்ம பிராண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரியான டைமில் நம்ம கேப்சர் பண்ணுறது மூலமாக, ட்ரீட் பண்ணுறது மூலமாக பேஷண்ட்ஸ்க்கு முட்டி தேயாமல் நம்ம பார்த்துக்கலாம். ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் போல் பெரிய சர்ஜரிஸ் வந்து அவங்கள அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ சப்போஸ் முட்டி தேஞ்சிருச்சு, வயசாகி ஒரு முட்டி தேஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்? இல்லை கார்ட்லேஜ் டீஜெனரேஷன், அதாவது குருத்தெலும்பு தேய்மானம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இது வந்து முன்னாடி இயற்கை இப்படி தான் இருக்கும், இது ஒன்றும் பண்ண முடியாதுன்ற கட்டம் இருந்தது. இப்போ நம்மக்கிட்ட இதுக்கு இந்த குருத்தெலும்பு ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது கார்ட்லேஜ் ரிப்பேர் டெக்னிக்ஸ் நிறைய வந்துருச்சு. பேஷண்ட்டோட ஓன் பிளட் செல்ஸை எடுத்து ஸ்டெம் செல்ஸ் ஐசோலேட் பண்ணி ஸ்டெம் செல் தெரப்பி கொடுக்குவோம். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய நான் ஆர்டிகுலர் ஏரியா, அதாவது வெயிட் அதிகமாக போகாத இடத்துல இருந்து போன் பிளக்ஸை எடுத்து அந்த இடத்த ஃபில் பண்ணி ஓர்ஸ் தெரப்பி கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக அவங்க முழு கார்ட்லேஜ் ஃபுல்லாக தெரிஞ்சு அவங்க ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அளவுக்கு போகாமல் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது மாத்திரம் இல்லாமல் அன்றாட டே டு டே ஆக்டிவிட்டீஸில் ஒரு ஜாயிண்ட் ஸ்வெல்லிங் இல்லைனா வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அதாவது இந்த முடக்குவாதம், மூட்டுவாதம் போன்ற பிரச்சனைகளை கண்டறியறதுக்கும், அதில் ஏற்பட்ட ஜாயிண்ட் டேமேஜஸை சரி பண்ணுறதுக்கும், ஜாயிண்ட்டை டிப்ரைமெண்ட், வாஷ், இது போல் பல ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம ஆர்த்ரோஸ்கோபி மூலமாக ட்ரீட் பண்ண முடியும். ஸோ இது ஒன்றானது கண்டிஷன் லூஸ் பாடி சொல்லுவோம். ஜாயிண்ட்குள்ளே தன்னை போல் ஒரு ஹார்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கிரியேட் ஆகும். இது கார்ட்லேஜ்லேருந்து வரலாம், இல்லை மெனிஸ்கஸ்லேருந்து வரலாம். இதை ஜாயிண்ட் நடுவில் மாட்டி மவுஸ்ன்னு சொல்லுவோம், மாட்டி முக்கிய தேய்மானம் ஏற்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி லூஸ் பாடி ரிமூவல், இந்த மாதிரி பல சிகிச்சை முறைகள் ஆர்த்ரோஸ்கோபி மூலமாக நம்மளால் செய்ய முடியும். இப்போ லேட்டஸ்ட்டாக ஃப்ராக்சர் ஃபிக்சேஷன் முதற்கொண்டு நம்ம ஜாயிண்ட் பக்கத்தில் உடஞ்சா அக்யூரேட்டாக அந்த ஜாயிண்ட் சர்ஃபேஸை சரி பண்ணுவோம். நம்ம காவேரி மருத்துவமனையில் ஆர்த்ரோஸ்கோபி அசிஸ்டட் ஃப்ராக்சர் ஃபிக்சேஷன் பண்ணுறோம். ஸோ இது மூலமாக நம்மளால் கிட்டத்தட்ட 100% நம்மளுடைய ஜாயிண்ட்டோட சர்ஃபேஸஸை அக்யூரேட்டாக பண்ண முடியும். எக்ஸ்ரே சிஎம் மூலம் யூஸ்வலாக பார்க்குறத விட இதை விட நம்ம நேரடியாக அதை பார்க்கறது மூலமாக நம்மளோட ஜாயிண்ட்டோட அலைன்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக சரி பண்ணலாம். ஸோ ஆர்த்ரோஸ்கோபி வந்து வெறும் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கு மட்டும் கிடையாது. சின்ன வயசில் இருக்கிற சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமான ஒரு உகந்த சிகிச்சை. ஸோ இதை கரெக்டாக சரிவர செய்கிறது மூலமாக சின்ன கட்ஸ், லெஸ்ஸர் பெயின், ஃபாஸ்டர் ரெக்கவரி, இதுதான் ஆர்த்ரோஸ்கோபியோட மெயின் மோட்டோவே. ஸோ இது செய்கிறது மூலமாக எல்லாருமே அவங்களுடைய ரொட்டீன் ஆக்டிவிட்டிக்கு பழைய மாதிரி சீக்கிரம் போக முடியும். நன்றி. Thank you, sir. First of all, I thank well-renowned Indian cricketer Mr. Shai Kishore for accepting to be the chief guest for this function. Thank you, Shai. I also thank my all senior consultant orthopedic colleagues. Really, it's a proud moment to get all of them together here. Dr. Ravi, Dr. Bharani, Dr. Dinesh, Dr. Mukund, everyone who are all doing a human service in the field of orthopedics, sports injuries and rehabilitation in Kaveri Group of Hospitals. One of the strength of Kaveri is the quality of the doctors we have, who always excel, want to provide the best to the patient, and also very, very skilled. Thank all of you. And as far as the sports injury is concerned, I was in the UK for 15 years. Sports injury is very, very common because the sports is the part of everyday life in the school and in the work everywhere. Usually the football players, rugby players, the sports injury season training injury agum. That season over 4 to 5 months is very, very important for them. They will say, Doctor, edavadhu panni enak sari panni kodunga, enakku indha season vilayadanum. Ena romba important avanga. Suppose if they miss the season, he or she will be replaced by someone else, and for the next season they won't get a chance. So they'll say, I have to play this season. So we have operated in UK. The people just before 2 months before the season, ACL reconstruction, Bangkok repair, and they go back and play. And even suppose if it doesn't need surgery, a cortisone injection or something, because it's very, very important for a sports person to remain active during that period of life, that 5 to 6 years is very, very important. But what Indian society, they come with injuries, particularly young children,
And when we say, I mean, when many times the parents will ask the doctors to say, Doctor, I'm a cricket order, I'm not holding up. So even before the boy comes into the clinic, அவங்க வந்து பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிறப்ப நான் சொல்ல வேணாம் டாக்டர், நீங்கள் ஸ்போர்ட்ஸ் போகக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. And if you tell that to the young boy, aspiring cricketer, he will be crying in the clinic. எப்படியாவது என்னை சரி பண்ணி அனுப்பிச்சுங்க டாக்டர், எனக்கு போகணும், A டிவிஷன் போகணும், எனக்கு செலெக்ஷன் இருக்குது, ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ initially as a society, we have, I mean, my own grandfather, village, he's a farmer, அங்கே போய் எவ்ரி ஏப்ரல் அண்ட் மே போகிறப்ப நாங்கள் கசின்ஸ்லாம் சேர்ந்து ஒரு சின்ன டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு ரப்பர் பாலில் கிரிக்கெட் ஆடுவோம். அப்போ வந்து அவர் சொல்லுவார், எதில் ஒய் டு பிளே கேம்ஸ், யூஸ் டு டெல் அஸ் that is not going to bring food to the table. அது உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறது, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு. So there are so many factors which discourage young people to get into sports in India, but it is changing. Dr. Ravi சொன்ன மாதிரி turf cricket, turf football, everything is becoming popular, all for good reasons. If there is a sports injury, say many times the sports injury ஒரு young child, active, fit child வரப்போ அவங்க மதர் கேட்பாங்க, சார் அவன் அடிக்கடி உழுந்துகிட்டே இருக்கான், அவனுக்கு எதுவும் போன் வீக்னஸ் இருக்குமா, அதை டெஸ்ட் பண்ணுங்க, சாஃப்ட் போன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. I used to tell, young people play, young people fall, they will have injuries, doesn't matter. As a doctor, as a society, we have to encourage them to get back to their normal life so that they continue to enjoy the sports and remain fit. நம்ம ஸ்போர்ட்ஸ் சென்டரோட வந்து நீங்கள் வாரத்துக்கு முன்னாடி டாக்டர் ரவி அவர்களோட பேசிட்டு இருக்கப்போ என்ன வாட் இஸ் ஸ்பெஷல் நம்ம காவேரியோட ஸ்போர்ட்ஸ் அண்ட் அட்வான்ஸ் ஆர்த்தோஸ்கோபி சென்டர்னு பேச சொன்னார். ஒன்று வந்து அட்வான்ஸ் ரீஹாபிலிட்டேஷன். ஸோ இந்த cruciate ligament surgery has become almost standardized. Say globally, any good center you do, you get the same hamstrings quadruple graft, people get good results. But what difference it makes in the rehabilitation? So the advanced rehabilitation, the my surgery முடிஞ்சு 6 hours நடக்க வைக்கிறது, அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் பண்ணுறது, அவங்க வந்து நிறைய பேர் இந்த ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண அப்புறம் யூஸ்வலாக அந்த பேரண்ட்ஸாக கேட்பாங்க, இப்போ திரும்பி ஸ்போர்ட்ஸ் விளையாட போகலாமான்னு. எஸ், தே கேன் கோ பேக் டு த ஹோல் ஐடியா ஆஃப் த இன்ஜுரி மேனேஜ்மெண்ட்டை வந்து ட்ரீட் பண்ணி திரும்ப அவங்க வந்து பழையபடி அதே இன்டென்சிட்டியோட ஸ்போர்ட்ஸுக்கு திரும்ப போக வைக்கிறது தான் நம்மளோட ஆர்த்தோஸ்கோபி சென்டரோட ஒரு யூனிக் ஃபீச்சர். வி ஆர் நாட் கோயிங் டு டெல் நீ இன்னும் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுன்னு, உன்னை ரிப்பேர் பண்ணி சரி பண்ணி திரும்பி அதே அளவுக்கு ஃபிட்னஸை கொண்டு வைக்க முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது தான் அது வருது. And also the advanced techniques like the shoulder arthroscopy, the two-portal arthroscopy. These are the unique features of our arthroscopy center. It's a movement that we say, the tagline #game on Chennai. See, even if you have an injury, that's fine. We will treat and then you are going to go back to the game on Chennai. And also come back. You have to come back. People have to come back. So we have treated so many Indian cricketers or even international cricketers. Dr. Swaramakandan is our chief physician, sports physician. With him, and we have been associated with the BCCI, TNCA, and IPL for the past more than 5 years. Every time there's an IPL season, at least we used to have 4 to 5 people coming with injury every day. So we don't tell them that I'll put you on a plaster, you miss this match. We do treat well and tell them you can go back to go play the next game. So that's why from all the even the New Zealand, Australian cricketers, we are treating them, helping them to go back to the sports. So that is the another theme of our center, they come back. So come back. A sports injury should not derail you, you are going to come back. And Dr. Dinesh Agarwal Sonamari, it's not just the sports injury. The joint injuries can happen many times. I have treated, இப்போ இந்தியாவில் இன்னொன்று ஒரு காமன் வந்து வீக்கெண்ட் அத்லெட்ஸ். வாரத்தில் 5 நாள் எதுவுமே பண்ண மாட்டாங்க. சாட்டர்டே சண்டே ஆனால் நான் பேட்மிண்டன் ராக்கெட் எடுத்துகிட்டு நான் விளையாட குறைப்பாங்க. ஸோ அவங்க they come with a lot of injuries. They may be a homemaker in the age of 40 to 50 or who are not physically that fit but still have a sports injury. அவங்களுக்கும் நம்ம ட்ரீட் பண்ணி அவங்களையும் they have to go back to their normal life. A few months back we operated on a young model. She is not a sports person.
பட் அவங்களோட ஒரே இது வந்து ஷி ஹாஸ் புக் ஃபார் ஏ ஹிமாலயன் ட்ரக் ஒரு 4 monthsல நான் ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி டிட் த ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் த 5th month she went back to the she went on the trekking. So the mobility orthopedics ஒரு பெரிய இது என்ன, mobility is life. We will keep the people mobile and active. We will treat them structurally திரும்பி அவங்க return to their normal life and normal anatomical structure and normal life. That's why this is advanced sports and arthroscopy center. And as I told in the beginning of the speech, we are very Kaveri Hospital today. We have got 12 hospitals and we have got more than 2,500 beds. More than 12,000 people are working with us. And wherever we are, whether it's Trichy, Chennai, Hosur, Salem, Tirunelveli or Bangalore, one of the big huge advantage we have over other healthcare providers is the excellent team of doctors. I congratulate all of them and thank you very much. Thank you. Thank you, sir. இந்தியாவின் திறமையான கிரிக்கெட் வீரர்களில் ஒருவரான திரு சாய் கிஷோர் இன்றைய நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கிறார் மற்றும் IPL போட்டிகளில் தனது அசத்தலான ஆட்டத்தால் அனைவரையும் கவர்ந்தவர். துல்லியமான பந்து வீச்சு மற்றும் தொடர்ச்சியான சாதனைகள் இவரின் தனிச்சிறப்பு. தமிழ்நாடு பிரீமியர் லீகில் சிறந்த பந்துவீச்சாளர், IPL-இல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடியவர், இந்தியா A அணியில் இடம் பிடித்தவர், இந்திய நாட்டின் பெருமையாக விளங்கும் சாய் கிஷோர் அவர்களை இன்றைய நிகழ்வில் சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய வணக்கம். First of all, Kaveri Hospitals இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு சீஃப் கெஸ்டாக கொடுக்கறதுக்கு வெரி ஆனர்ட் டு பி ஹியர். இவ்வளோ குவாலிஃபைட் டாக்டர்ஸ் இங்கே இருக்கும்போது, இவ்வளோ குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ் இங்கே இருக்கும்போது மெடிக்கல் பற்றி பேசுறதுக்கு எனக்கு எக்ஸ்பர்டீஸ் கிடையாது. இவ்வளோ ட்ரெயின் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கும்போது இந்த ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்ஸ் டு ஆல் த ப்ரெஸ் பீப்புள் ஹியர் மேக்கிங் ஷோர் தட் திஸ் ரீச்சஸ் த பீப்புள். ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ்மேனாக வந்துட்டு எங்களுக்கு வந்து இந்த உடம்பு தான் வந்து எல்லாமே, உடம்பு தான் வந்து டெம்பிள், உடம்பு தான் வந்து எப்படி சொல்கிறது ஆஃபீஸ்ன்னு சொல்லலாம். இந்த உடம்புனால தான் எல்லாமே இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி வந்துச்சுன்னா வந்து இட் கேன் டீரெயில் யூ கம்ப்ளீட்லி. ஏன்னா பண்ணுறதுக்கு வேறு எதுவும் இல்லை, ஏன்னா சும்மா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லாருக்குமே. ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி வரும்போது அது கரெக்டான கைடன்ஸ் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா எஸ் அட் அ ப்ரொஃபஷனல் லெவல். இப்போ IPL விளையாடுறோம், இந்தியா விளையாடுறோம், அப்போ வந்துட்டு எல்லாருக்குமே ஸ்போர்ட்ஸ் மெடிசன் டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் ஒரு அப்கமிங் கிரிக்கெட்டர், ஒரு வீக்கெண்ட் அத்லீட், அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஜுரி நடக்கும்போது அந்த ஒரு கைடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அது ரொம்ப ஸ்கார்ஸாக தான் கிடைக்குது. ஸோ கிரெடிட் டு Kaveri Hospitals ஃபார் getting such a facility, not just here. This is the second center I'm hearing. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இது வருதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் டீம் வந்துட்டு எனி ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியை டீல் பண்ணும்போது அதோட ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு இன்ஜுரி நடக்கும்போது வந்து இதுதான் எண்ட் ஆஃப் த கெரியர்னு இல்லாமல் திருப்பி வர முடியும். அது வந்து ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியான விஷயம். ஏன்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணதில் இப்போ இருக்கிற வரைக்கும் நிறைய அத்லீட்ஸ் பார்த்துருக்கேன். ஒரு இன்ஜுரி வரும், ஒரு 3-4 இயர்ஸ் கேம் விட்டு போயிடுவாங்க, திருப்பி வச்சு அதே ஃபார்ம் இருக்காது. ஸோ அவ்வளோ ஒரு க்ரூஷியலான டைம். ஏன்னா ஒரு அத்லீட்டோட லைஃப்னு பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்ப் ஆஃப் ஹிஸ் கெரியர் வந்து ஒரு 15-20 இயர்ஸ் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. இஃப் யூ ஆர் வெரி பிளெஸ்ட் ஒரு 15-20 இயர்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ ட்ரெயின் ப்ரொஃபஷனல்ஸ், ட்ரெயின் டாக்டர்ஸ், ட்ரெயின் ஃபிசியோஸ் வச்சு ஒரு சென்டர் கிரியேட் பண்ணுறதே வந்து ஒரு ட்ரீம் தான். ஐ திங்க் இட் வில் ஹெல்ப் அ லாட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பீப்புள். அண்ட் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து Kaveri Hospitals have been associated with IPL, Tamil Nadu Premier League. So அங்கெல்லாம் வந்து Kaveri Hospitals support has been immense. ஏன்னா அங்கே தான் நான் அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுவோம். being an athlete who's always playing, regular hospitals போக மாட்டோம். நாங்கள் we take a lot of pride in not doing all those things. But ஒரு தமிழ்நாடு பிரீமியர் லீக் அண்ட் IPL வந்து இவங்களோட சப்போர்ட் has been very immense. Especially Dr. Shiramkan sir, dear Jiva, dear Venkatesh, they've been very
supportive, and ஒரு சின்ன விஷயம்னா கூட they make sure that this is done in a very professional way. So thank you so much, Kaveri Hospitals. Thank you so much for having me here. Wishing you guys a fantastic day. Thank you.